கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் மானின் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிகாவுடைய 8 தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? ஏன்னா திமுக காரங்க பல இடங்கள்ல சரியா வேலை பார்க்கறதுன்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகளை கூட விசிகா வச்சுக்கிருக்காங்க. இதற்கிடையில நீங்க பார்த்தோம்னா களத்துக்கே போயிட்டு வந்தீங்க. பல்வேறு தொகுதியில விசிக வெற்றிக்காக நீங்க உழைத்திருந்தீங்க. களங்கள் என்னங்க சார் சொல்லுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 8 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறோம். 8 சட்டமன்ற தொகுதியிலும் தலைவர் எழுச்சி தமிழுடைய மதச்சார்பற்ற கூட்டணியுடைய ஆசி பெற்ற வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். களம் சிறப்பாக இருக்கிறது. நான் பெரியகுளத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். 2 சட்டமன்ற தொகுதியிலுமே குறிப்பாக பெரியகுளம் தலைவர் எழுச்சி தமிழருடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோட்டை அது. தலைவர் எழுச்சி தமிழர் பொது சமூகம் ஒரு கொண்டாடக்கூடிய தலைவராக, விடுதலை சிறுத்தை கட்சியை பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இன்றைக்கு ஒரு பரிமாணம் பெற்று வளர்ச்சி பெற்றிருக்கு. தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி பெரியகுளம், இன்றைக்கு அந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகள் தொகுதியாக தான் மாறி இருக்கு. ஏன்றா களத்தில் மக்கள் நம் வேட்பாளர் என்பவர் நமக்கானவர் என்ற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட உருவாகிது. அது தலித் மக்கள்கிட்ட அப்படின்லாம் கிடையாது. பொது சமூகத்துட்டே இஸ்லாமியர்கள்ட்டையும் முக்குலத்து வகுப்பை சேர்ந்தவர்கள்ட்டையும் இவர் நமக்கான வேட்பாளர், ஒரு எளிமையான வேட்பாளர் சக்திவேல் அவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இங்கே உருவாயிருக்கு. அதுதான் முக்கியம். ஏனென்றால் கடந்த காலங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அனைவருமே ஒரு பொது எதிரி பாஜக. இன்றைக்கு அந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள், முக்குலத்தோர்கள் எவ்வளவு பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத பட்டியலிட முடியும் நம்மளால் பெரியகுளத்தில். ஏனென்றால் குறிப்பாக பாஜக ஓபிசி மக்கள் மீது இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர்களுடைய உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து ஓபிசி மக்களுக்கு எதிராக தொடுத்துட்டு இருந்துச்சு. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக, மாணவருடைய கல்விகளுக்காக எழுந்து குரல் கொடுத்தாரு. அதை கொண்டு வந்தது கூட தலைவர் தான், எழுச்சி தமிழர் தான். இந்த நன்மதிப்பு என்பது அந்த மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக களத்தில் பார்க்குறோம். ரெண்டாவது, இதை தாண்டி அது சிட்டிங் திமுக தொகுதி. அது பெரியகுளம் திமுகவுடைய தொகுதி. பல்வேறு காலங்களில் திமுக அங்கே பல திட்டங்களை அந்த பகுதிக்கு செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தையும் பார்க்குறாங்க. ஏனென்றால் பானை சின்னம் வேறு, உதயசூரியன் வேறுன்னு கிடையாது. உதயசூரியன் தான் பானை சின்னம், பானை தான் உதயசூரியன் பெரியகுளத்தில். அப்படி ஒரு நிலவுது. குறிப்பாக அண்ணன் சக்திவேல் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஏனென்றால் நீங்கள் எளிமையாக இருக்கணும். ஒரு வேட்பாளருங்கிற ஒரு பந்தா அந்த மாதிரி பகட்டு அதெல்லாம் இல்லாமல் எளிமையாக சாமானிய மக்களோட பழகணும், சாமானிய மக்களோட இருக்கணும். அந்த எளிமை விடுதலை சிறுத்தைகள் 8 வேட்பாளர்கிட்டே இருக்கு. 8 வேட்பாளருமே ஏனென்றால் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைவரையுமே அரசியல்படுத்தி பிற சமூக மக்களோட எப்படி பழகணும், பிறரோடு எப்படி நட்பாக இருக்கணும் என்று தொடர்ந்து அவர் சொல்லி கொடுத்து இன்னைக்கு 35 ஆண்டுகள் இந்த தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் தென் மாவட்டத்தில் பெரியகுளம் தொகுதியில் இன்னைக்கு வெற்றி வேட்பாளராக அண்ணன் சக்திவேல் இருக்காரு. ஒரு மகத்தான வெற்றி பெறுவார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஓகே. இருந்தாலும் இது பெரியகுளத்தை தாண்டி மற்ற ஒரு 7 தொகுதிகளோட நிலவரம் எப்படி இருக்குன்னா, வட மாவட்டங்களில் ஏற்கனவே விசிகா ஒரு மாற்று சக்தியா இருப்பாங்க. அந்த தொகுதிகளோட நிலவரம் எப்படி இருக்கு? நீங்க காட்டுமன்னார் கோவில் அது விடுதலை சிறுத்தை கோட்டை, தலைவர் எழுச்சி தமிழுடைய தாய்மடி. ஆகையால் அங்கே அவர் ஜோதிமணி இளையபிரானுடைய மகன் அமோக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ அண்ணன் சிந்தனை செல்வன் இருந்தார். இப்போ ஜோதிமணி விடுதலை சிறுத்தை வேட்பாளர் பானைச்சல் நிற்கிறாரு. அது வெற்றி பெறுவார். கள்ளக்குறிச்சி எங்களுக்கு புது அனுபவம். ஏன்னா இதற்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் அண்ணன் முதன்மை செயலாளர் மறைந்த அண்ணன் பாவரசு அவர்கள் போட்டி போட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு அடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஏன் இந்த வாய்ப்பை கூட கேட்டு தான் வாங்கணும். கள்ளக்குறிச்சி
கேட்டுக்காகணும். ஏன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி அந்த தொகுதி உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் அது அதிமுகவுடைய கூட தான் கட்சி, அவங்க தான் கையில் வச்சிருக்காங்க தொகுதியை. இந்த எப்பொழுதெல்லாம் கூட்டணி கொடுத்தாலும் கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருக்கலாம். ஆனா இந்த முறை கள்ளக்குறிச்சியுடைய வேட்பாளர் அருமை தங்கை மாலதி திருக்குமரன், ஒரு படித்தவர், ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர். ரெண்டாவது தலைவருடைய அக்கா பானுமதியோடைய மகள். இதையெல்லாம் தாண்டி ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு எளிமையா பழகக்கூடிய ஒரு தங்கை. யார்கிட்டையும் எல்லாத்தையுமே இணக்கமா இருக்கும், எல்லாத்தையும் அன்பு செலுத்தும், யாரா இருந்தாலும் அண்ணன் வாஞ்சனையோட பேசும், உள்ளொன்று பேசாம எல்லாத்தையும் யதார்த்தமா இருக்கும். தன்னுடைய தாய் மாமன் அண்ணன் எழுச்சி தமிழ் இருந்தா கூட அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் இணக்கமா சுமூகமா பழகுற ஒரு நல்ல குணம் கொண்ட தங்கச்சி. அதுக்கு அமோக வெற்றி தான். ஏன்னா நான் கள்ளக்குறிச்சி நகரத்துல பேருந்து நிலையத்துல நகைக்கடை பஜார்ல அங்க உள்ள கடைவாசிகள்கிட்ட நான் போய் துண்டறிக்கை கொடுத்து நேரடியாகவே கலந்துரையாடல் பண்ணோம். என்னோட புகைப்படம்லாம் இருக்கு. பெரிய வயது மூத்தவர்கள் 70 வயசு உள்ள மூத்தவர்களுக்கெல்லாம் கலந்துரையாடல் பண்ணோம். அந்த கலந்துரையாடல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாளா அதிமுக வந்து இங்க கள்ளக்குறிச்சியில இருந்து அந்த வேட்பாளர் வந்து இதுவரைக்கும் எந்த பெரிய திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கல. கள்ளக்குறிச்சிங்கிறது ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு. ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னம் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொன்னாங்க. நகரத்துல தொழில் பண்றவங்க பிற்படுத்தவங்க, கிராமத்துல தாழ்த்தப்பட்டவங்களுக்குலாம், உழைக்கின்ற விவசாயிகளாக தாழ்த்தப்பட்டவங்களுக்குலாம். ஆனா நகரத்துல இருக்க தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கவங்களாம், கடை வச்சிருக்கவங்களாம் நான் தலித் பிற்படுத்த சமூகம் தான். அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் மிகுந்த பற்று கொண்டு அன்பு கொண்டவர்கள். விடுதலை சிறுத்தைகள் இந்த நாட்டுக்கு தேவை இந்த இயக்கம், இந்த கட்சி. ஏனென்றால் சனாதனத்தை சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறாரு ஒரு போர்க்குணமிக்க தலைவர் அண்ணன் திருமா அப்படின்ட்டு வயது மூத்தவர்களும் சொல்றாங்க. ஒரு பெரியவர் சொன்னாரு, கடந்த முறை வந்து பாவரசிங்க நின்றாரு, தோத்துட்டாரு, இந்த முறை நாங்க வந்து வெற்றி பெற வைப்போம் பானை சின்னத்தை, பானைக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்னாங்க. வயது மூத்தவர்கள் பேருந்து நிலையத்தில் பானைக்கு தான் ஓட்டுன்னு சொன்னதெல்லாம் வீடியோ என்கிட்ட இருக்கு. நான் வீடியோ எடுத்தோம். உழைச்சி வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 6 மணிக்கு பேருந்துக்கு உட்காந்துட்டு ஒரு பெண்கள் கூட்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கள் ஓட்டு பானை சின்னத்துக்கு தான் சொன்னதை நான் நேரடியாக பார்த்தேன். அந்த வீடியோ வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, தலைவர் எழுச்சி தமிழுடைய அரசியல் வந்து எளிய மக்களுக்கு சேர்ந்திருக்கு. அவர் என்ன அரசியலை இங்க முன்வைக்க நினைச்சாரு, கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் சொன்னாரு. அந்த அரசியல் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கு. நீங்க நல்லா பார்க்கணும், நிற்கின்ற வேட்பாளர் அத்தனை பேருமே சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நீங்க அவர் ஜோதிமணி எடுக்கலாம், தங்கச்சி மாலதியா இருக்கலாம், அண்ணன் சக்திவேலா இருக்கலாம், பன்னீரசா இருக்கலாம், அக்கா எழில் கரோலின் மட்டும்தான் மத்திய அமைச்சருடைய பொண்ணு. இங்கிட்டு பன்னீர்செல்வம் கொஞ்சம் தொழிலதிபர். ஒரு அப்துல் ரஹ்மான் பண்புட்டில் பார்த்தீங்கன்னா அவர்லாம் சாதாரண மனிதர் தான், எளிமையா பழகக்கூடியவர். அப்ப நீங்க இந்த வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் இணக்கமா இருக்கிறவங்க. ஏன்னா கடந்த முறை நான் அரக்கோணத்துல இருந்தேன். அரக்கோணத்துல அவ்வளவு மக்கள் செல்வாக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு. அந்த ரவியினுடைய சூழ்ச்சியால, அந்த அதிமுக வேட்பாளர் ரவியின் சூழ்ச்சியால நம்ம தோற்கடிக்கப்பட்டோம். ஆனா இந்த முறை அக்கா எழில் கரோல் இங்க போட்டி போடுறாங்க. அவங்க ஏற்கனவே அந்த ஊர்க்காரவங்க. அது வந்து அம்பேத்கருடைய அரசியலை, பௌத்த அரசியலை உள்வாங்கிய மண் அரக்கோணம். அது அரக்கோணம் இல்ல, அறம் கோணம். அரக்கோணம் அந்த அறம் சார்ந்த ஒரு மண். அது வந்து அதை வந்து அப்படி உள்ள இடங்கள்ல வந்து பௌத்த அம்பேத்கரிஸ்டுகள் நிறைய இருக்காங்க, பரவி கிடக்குறாங்க. குறிப்பா அந்த அக்காவுக்கு சொந்த ஊர், எழிற்கரனுக்காக சொந்த மாவட்டம் அப்படின்றப்ப ஈஸியா வந்துருவாங்க. இது இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற மக்கள் கூட்டணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் நீங்க சனாதனத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற அரசியல் இருக்குல்ல, ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அப்படின்ற அந்த கருத்து இருக்குல்ல, அது சாமானிய எளிய மக்களுக்கு சேர்ந்திருக்கா? சேர்ந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க திண்டிவனத்துல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையின் வரலாற்றில் அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நல்ல கூட்டம். இந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஓட்டா மாறுமானா, இன்றைக்கு கூடுகின்ற கூட்டம் மற்ற கட்சிக்கு ஓட்டா மாறுதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டா மாறும். ஓட்டிருக்கவங்க தான் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் கூடுவாங்க பெரும்பாலும். ஆமா, ஏன்னா வந்துட்டு நீங்க இப்ப என்னன்னா சொல்லுவாங்கன்னா, இப்ப
ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அந்த நடிகர் பின்னாடி அப்படி ஒரு ஒரு கூட்டம் கூடுதுன்னா ஒரு மாயை உருவாக்குவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி கூடுகின்ற கூட்டம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பின்னாடி கூடுகிற கூட்டம், இது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். நீங்க அரசியல் படுத்தாமல் உதிரிகளை வச்சு ஒரு கூட்டம் கூட்டம் காட்டுவது அது வேறு. விடுதலை சிறுத்தைகள் 18 வயசு வாக்கு செலுத்துகின்ற முதல் தலைமுறை வாக்காளர்கள், அரசியல் படுத்தப்பட்ட வாக்காளர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க 10, 15, 12 வயதிலே விடுதலை சிறுத்தைகள் அந்த குழந்தைகள் தலைவர் எழுச்சி தமிழரையும் தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் புரிந்து கொள்வாங்க. அப்படி ஒரு அரசியலை தான் தலைவர் எழுச்சி தமிழர் பல வருடங்களாக, பல காலங்களாக இந்த மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. நீங்க அதுக்கு என்ன உதாரணம்னா, காதணி விழாக்கு போவார், காதணி விழாக்கள் கலந்துவார், குழந்தைகளை வாழ்த்தி பேசுவார், குழந்தைகளை வாழ்த்தி பேசிட்டு அந்த இடத்துல அரசியல் பேசுவார். திருமண விழாக்களுக்கு போவார், திருமணத்தை நடத்தி விட்டு அங்க அரசியல் பேசுவார். மற்ற தலைவர்கள்லாம் ஒரு அரை மணி நேரத்துல, ஒரு 15 நிமிடத்துல திருமணத்தை நடத்திச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த திருமண வீட்டில் உட்கார்ந்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் பேசுவார். இது ஏன்னா அந்த திருமணத்துக்கு வராங்கல்ல, உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம்லாம் வராங்கல்ல, நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயோ இல்ல பொது கருத்தரங்களை பேசுவது வேறு. அந்த திருமண விழாக்களுக்கு வர உற்றார் உறவினர்கள்ட்ட பேசுகின்ற ஒரு அரசியல் இருக்குல்ல, அதான் காதணி விழாலையும் திருமண விழாக்களையும் தலைவர் பேசுவார். அப்படி அரசியல் படுத்தப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு முதல் வாக்காளர்களாக, முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கும்போது அவர்கள் விடுதலை சிறுத்தைகளாக வாக்களிப்பார்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் இந்த கோட்பாட்டை, கொள்கையை அடுத்த தலைமுறை கடத்திருக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவோம், அமைப்பாய் திரள்வோம், அடுத்த தலைமுறை அரசியல் படுத்துவோம். ஏனென்றால் ஒரு என்ன நோக்கத்துக்கு இந்த அரசியல் வந்து கொண்டிருக்கல, வெறுமனே தேர்தல் அரசியல்ல சட்டமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும்லாம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு பார்வையோடலாம் இங்க களத்துக்கு வரல. சாமானிய அன்றாட காட்சி, உழைக்கின்ற மக்களுடைய விடுதலை, அவருடைய அரசியலைக்காக வந்தோம். அப்படி வரும்போது தேர்தல் அரசியல்ங்கிறது ஒரு அதிகார மையப்படுத்தப்பட்ட அரசியலா இருக்கு. அதுலயும் பங்களிப்பு எடுத்துக்கணும், அதுலயும் நாம நிக்கணுங்கிறனால இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொந்த பானை சின்னத்துல, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த பானை சின்னத்துல, 1000த்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பானை சின்னத்துல, கடலூர்ல ஒரு துணை மேயர் பானை சின்னத்துல, பல இடங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் பானை சின்னத்துல வெற்றி பெற்றிருக்காங்க தென்னை மரத்துல. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு பானை சொந்த சின்னமா வாங்கியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வந்திருக்கோம். அப்படின்றப்ப இன்னும் நாங்க வீரியமா இந்த 8 தொகுதியை வெற்றி பெற்று. இல்ல இப்ப இந்த 8 தொகுதியில் சொல்றீங்களா, அதுல உங்களுக்கு எதுவும் சவாலே இல்லையா? எந்த தொகுதியிலுமே இயல்பாதான் இருக்கா? இல்ல, சவாலுன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்களுடைய வேட்பாளர்களும் பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி சின்ன சின்ன பலவீனமா இருப்பாங்க. இதுதான் எங்களுக்கு நெருக்கடி வச்சுக்கோங்க. பொருளாதார நெருக்கடி தான் ஒழிய மக்கள் எங்களுக்கு செல்வாக்கா இருப்பாங்க. ஓகே, மக்கள் எங்களோடு இருப்பாங்க. குறிப்பா கடந்த காலங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று பல்வேறு போராட்டங்களை ஓபிசி மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக பேசியிருக்காரு. பிற்படுத்தப்பட்ட மாணவருடைய கல்வி கடனுக்காகவும் அந்த மாணவருடைய உயர்கல்விகளுக்காகவும் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. பல்வேறு செயல் திட்டங்களை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க இந்த 5 ஆண்டுகள்ல. அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு என்பது நாடாளுமன்ற சட்டமன்றத்திலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலா தான் இருந்திருக்கும் மொழிய எந்த காலத்திலும் தலைவர் எழுச்சி தமிழர் பிரித்து பார்க்கின்றது அரசியலை செய்தது கிடையாது. ஏனென்றால் எல்லா சூழலிலும் நம்ம தனித்தொகுதியில போட்டிட்டா கூட அங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் நமக்கு ஓட்டு போடும். அது தனித்தொகுதியா இருந்தா கூட புரட்சி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தனித்தொகுதியா இருந்தா கூட அங்க பிற்படுத்தப்பட்ட ஓட்டு போடும். அப்ப இந்த சூழல் இருக்கும்போது நாம் அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். ஏனென்றால் 8 சட்டமன்றத்தில் போட்டி போடுறோம். அப்படின்றப்ப இது நாள் வரைக்கும் எத்தனையோ அம்பேத்கர் இயக்கங்கள், எத்தனையோ தலித் பேர் சொல்லி வந்த இயக்கங்கள்லாம் அந்தந்த அரசியல் கட்சிகள்ல அந்தந்த சின்னத்துல நிற்பாங்க. ஆனால்
இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளை உருவாக்கியிருக்கார். அப்படிப்பட்ட சூழல் தான் நீங்க பானைச்சத்தில் நிக்கிறோம். அப்ப சொந்த சின்ன பானைச்சத்தில் நிக்கிறதே ஒரு அரசியல் வலிமை தானே, ஒரு ஆளுமை தானே. நல்லா பிரகாசமா இருக்குன்னு சொல்றேன். மகிழ்ச்சியா இருக்கு. களத்துல அதான் சொல்ல, மற்ற வேட்பாளர்கள்லாம் வந்துட்டு பொருளாதாரத்துல பெரும் உயர்ந்த சமூகமா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எளிய சமூகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு வேட்பாளராக இன்னைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர் களத்தில் நிற்கிறாங்களா? ஓகே. ஏன்னா நீங்க வந்துட்டு நீங்க விடுதலை சிறுத்தை வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு முன்னாடி பேருந்துக்கே வறுமை கோட்டு கீழே பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருந்து வந்த சமூகம் தான், அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சாமானிய உழைக்கின்ற மக்களுடைய வழி யாருக்கு தெரியும்? ஓகே. ஏழை எளிய மக்களுடைய வழி யாருக்கு தெரியும்? யார் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்ப எங்களுடைய வேட்பாளர் அத்தனை பேரும் 8 பேருமே வந்து மிகுந்த வழிகளோட இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சவங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, விடுதலை சிறுத்தைகளுக்காக, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட உழைக்கின்ற மக்கள் விடுதலைக்காக தன் வாழ்நாள் அர்ப்பணிச்சவங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையும் வந்துட்டு என்ன சொன்னா சோர்வு இல்லாமல், பந்தா பகட்டு இல்லாமல், பொருளாதாரத்தை கையாடல் செய்யாமல் இந்த சமூகத்திற்காக, தமிழ் சமூக விடுதலைக்காக, தமிழ் தேசிய அரசியலையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பார்கள். அதற்கு ஓங்கி ஒலிக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான், வெற்றி வேட்பாளர்கள் தான் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய 8 சட்டமன்ற வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள், அதிக வாக்கு வித்தியாசத்தில். ஓகே சார், நன்றி. நன்றி நன்றி நன்றி.